பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுக்கான தொகுதிகள் எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலோடு அதிமுக அந்த முதல் பட்டியலை வெளியிட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாக கூட்டணி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் பின்னர் கூட்டணி கட்சிகளுக்கான அந்த எண்ணிக்கை தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பின்னரே அந்த அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இன்று காலையில் அந்த இன்றைய நாள் நல்ல நேரம் பார்த்து அதிமுக வழக்கப்படி அவர்கள் இந்த 23 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை 23 முக்கிய தலைவர்கள், அதிமுக கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது உள்ள 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் அதிமுக பொதுச் செயலாளர், பின்னர் துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோருக்கு திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை சீனிவாசனுக்கும், நத்தம் தொகுதியை பொறுத்தவரை நத்தம் விஸ்வநாதனுக்கும், அவரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். இதே போல தொண்டாமுத்தூர் தொகுதியில் கோவை புறநகர் மாவட்ட செயலாளரான வேலுமணி அவர் மீண்டும் களம் இறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிமுகவின் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 23 பேர் வேட்பாளர்கள் அடங்கிய அதிமுகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. 2021 தேர்தலில் தோல்வியடைந்த CV சண்முகம் இந்த முறை அவர் விழுப்புரம் தொகுதியிலிருந்து மயிலம் தொகுதியில் மாறி போட்டியிடுகிறார். ஆனால் அவர் இப்போது மாநிலங்களவை எம்பியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மாறி இருக்கிறார். இதே போல ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதிக்கு மாறி இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா மீண்டும் போட்டியிடுகிறார். இதே போல கரூரில் MR விஜயபாஸ்கர், அரியலூரில் தாமரை ராஜேந்திரன் ஆகியோரும் மீண்டும் களமிறங்குகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 2 வேட்பாளர்கள் தொகுதி மாறி இருக்கிறார்கள். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த CV சண்முகம் மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் மற்ற முக்கிய தலைவர்கள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிடுகிறார்கள். முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 23 பேர் கொண்ட பட்டியலை அதிமுக முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இந்த முறை 170 தொகுதிகளுக்கும் அதிகமாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த 23 வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இவர் கலசப்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இப்பொழுது வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடக்கூடிய KP முனுசாமி தற்போது அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த தொகுதியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் சீனிவாசன் போட்டியிடுகிறார். திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவின் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் அதிமுகவின் பொருளாளராகவும் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் திண்டுக்கல் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இதே போல நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வைத்து வருகிறார். நத்தம் விஸ்வநாதன் இந்த முறை நத்தம் தொகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். இவர் கடந்த முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் ஐட்ரி மூர்த்தியிடம் தோல்வியை தழுவியவர் என்பதால் ராயபுரம் தொகுதியில் 8வது முறையாக அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த முறை விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அங்கு தோல்வியை தழுவியை ஒட்டி இந்த முறை மயிலம் தொகுதிக்கு அதிமுக வலுவாக உள்ள அந்த மயிலம் தொகுதிக்கு இந்த முறை தொகுதி மாறி போட்டியிடுகிறார். மயிலம் தொகுதியில் இந்த முறை CV சண்முகம் அவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். இதே போல மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார். மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்தவரை அவரை மதுரை மாநகர மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் அவர் போட்டியிடுகிறார். செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார்.